நடுவர் அவர்களே, ஐயா சொன்னாரு, அந்த தலைவரை தெரியுமா? கர்ம வீரர் காமராஜர். இல்ல, நீங்க அவரை இப்படி சொல்லிருங்க, அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள். நடுவர் அவர்களே, அவர் சொன்னாரு, புல்லாங்குழல் அதை காத்த வந்து ஏதோ வெளியே தள்ளுதாமா, ஃபுட்பால் காத்த உள்ள தள்ளுதாமா, ஏதோ சயின்ஸ் பிசிக்ஸ்லாம் பேசுறாரு. எனக்கு புரியல. நான் சொல்றேன், ஒரு புல்லாங்குழல் கலைஞர் 800 ரூபா தான் ஒரு நாள் ஃபுல்லா வாச்சாலு சம்பளம், சோத்துக்கு சிங்கி அடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு ஃபுட்பால் பிளேயர் அங்க 8000 கோடி சொத்து வச்சுட்டு நிம்மதியா. ஐயா, கல்யாணத்துல வாழை மரம் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு நாள் தான் இருக்கும், விடிஞ்சா வெட்டி சாச்சிருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேக்க மரத்துல தாங்க கட்டல் பண்ணுவாங்க. நடுவர் அவர்களே, பிறருக்காக வாழ்றவன் பேரு இழிச்சவாயன், ஏமாளி. தனக்காக வாழ தெரிஞ்சா மட்டும்தான் உஷாரா வாழ்றது, பிழைக்க தெரிஞ்சு வாழ்றது. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா ஒரு போர்வை போத்துறாங்க? செல்ஃபிஷ் அப்படின்னு ஒரு போர்வை போத்திடுறாங்க. சுயநலம். ஏன் சுய நலத்தை நான் பாதுகாக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். முதல்ல நான் நல்லா இருந்தா தானே மற்றவங்களை என்னால் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். என்னோட மென்டல் ஹெல்த்தையும் என்னோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் நான் சரியாக பார்த்துக்கிறது தானே எனக்கு சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும். நடுவர்களே, அதை செல்ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடாது, செல்ஃப் கேர்னு வேணா அதை நம்ம சொல்லலாம். 20 வயசுல ஆம்பளை பசங்க சினிமாவுக்கு போவாங்க, குட்டி செவத்தில் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுவாங்க, பப்புக்கு போய் சரக்கு அடிப்பாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் அதெல்லாம் பண்ணலை. அவன் தனக்காக வாழ்ந்தான். அவன் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணான். தன்னுடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டான். தனக்கு கிடைச்ச மேடை வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு உலகமே உற்று நோக்கும் ஒரு மாபெரும் சேனலோட மாபெரும் நிகழ்ச்சியோட வெற்றியாளனா வந்தானா அந்த பையன் தாங்க எங்க நடுவர். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன்.